திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலை போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க. திரைப்பட எக்ஸ்பர்ட் சொல்லுங்க. நன்றிங்கய்யா, அடியன் பாடிடுறேன். திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர் 27 பேர் துதி. திருமுறை ஆசிரியர் 27 பேர். திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் நாவரதர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு பொருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம் ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் உன் கவிழர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு வட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகளியம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன செறிகள் காலினை காட்டாய் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்களா. திருநறிய தமிழோசையில இதுவரை நம்ம 34 நாட்கள் 103 பதிகங்களை ஓதி இருக்கிறோம். 5 வகையான பண் அமைப்பில முதல்ல நட்டபாடை, அதுக்கப்புறம் தக்கராகம், அப்புறம் பழந்தக்கராகம், தக்கேசி, குறிஞ்சி என்று 5 பண்ணில நாம் 103 பதிகங்கள் ஓதியிருக்கிறோம். இன்றைக்கு 6வது பண்ணாக வியாழக்குறிஞ்சி. இந்த வியாழக்குறிஞ்சி பண் இராப்பண் 5 என்று சொல்லி 45 நாழிகையிலிருந்து 48.75 நாழிகையில இரவு நள்ளிரவிலே 12லிருந்து 1:30 மணிக்குள்ள பாடுற பதிகமாக ராகம் சௌராஷ்டிரம் என்ற ராகத்துல பாடுற மாதிரி அமைப்பில் இருக்குதுன்னு சொல்றாங்க. இது முதல்ல இந்த பதிகம் திருப்புகலி என்று சொல்லி காவிரி வடகரையில சீர்காழி முதல் சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் இடைப்பட்ட பகுதி தோணியப்பர் திருநாயகி. இந்த பதிகத்துக்கான பெரிய புராண பாடல் 1154. ஐயா நன்றிங்கய்யா. பெரிய புராணம் பாடல் எண் 1154.
வந்தவரை எதிர்கொண்டு மனம் மகிழ்ந்து சண்பயர்கோன் அந்தமில் சீர் அடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். 3 வயதிலே ஞானப்பால் உண்டு புண்ணிய 16 ஆண்டிலே எல்லா தலப்பயணங்களையும் முடித்துக்கொண்டு தன்னுடைய திருமணத்துக்கான ஏற்பாடுகளை பெரியோர்கள் செய்ய அதற்காக வந்திருந்த அடியார்கள் நடுவிலே இருந்து நிறைய சீர்காழியை பற்றி நிறைய பதிகங்கள் பாடினார். அந்த சூழல்ல அமைந்த பாடிய பாடல் என்று தெக்கிழார் பெருமான் இதை உடன் சுட்டி போகிறார். எதிர்கொண்டு மனமகிழ்ந்து திருமணத்துக்கு வந்தவர்கள், திருமண நிகழ்ச்சிகளுக்கு வந்தவர்களெல்லாம் எதிர்கொண்டு மனமகிழ்ந்து பாடிய பாடல் என்று இந்த பதிகத்துக்கு இடம் சுட்டி பொருள் விளக்குகிறார். வாழ்க. ஆடல் அரவசைத்தான் அருமாமரைதான் விரித்தான் கொன்றை சோடிய செஞ்சடையான் சுடுகாட மந்த பிரான் ஏடவிழ் மாமலையாள் ஒரு பாகம் அமர்ந்தடியார் ஏத்த ஆடிய எம்மிரையூர் புகலிப்பதியாமே ஏடவிழ் மாமலராள் ஒரு பாகம் அமர்ந்து அடியார் ஏத்த ஆடிய எம்மிரையூர் புகலிப்பதியாமே. அடியார்கள் ஏற்று இருக்கிற பதிகம் புகலியாகிய சீர்காழி என்று நமக்கு அடையாளம் காட்டுகிறார். வாழ்க. 2வது பாட்டு ஏலமலி குழலாய். ஐயா ராஜா, ஐயா வாங்கம்மா. ஏலம் மலி குழலாரிசை பாடி எழுந்து அருளால் சென்று சோலை மலி சுனையில் குடைந்தாடி துதி செய்ய ஆலை மலி புகை போய் அண்டர் வானத்தை மூடி நின்று நல்ல மாலை அது செய்யும் புகழிப்பதியாமே மாலை அது செய்யும் புகழிப்பதியாமே. ஏலமலி குழலாராகிய திருநகரநாயகி இசை பாட பெருமான் ஆடுகிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. 3வது ஆரணி நெஞ்சுடையான் அழகார் புறமூன்றன்று வேவ நீரணியாக வைத்து நிமர் புஞ்சடையம் இறைவன் பாரணி வெண்தலையில் பகலே பலி என்று வந்து நின்ற வேரணி கோலத்தின் விரும்பும் புகழியதே. திருச்சிற்றம்பலம். ஆரணி செஞ்சடையான் என்று கங்காதரனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. வெள்ளம் அது சடைமேல். 4வது பாட்டு ஐயா லலிதா, ஐயா பாலசுந்தரம் ஐயா வாங்கய்யா. சிவாய நமய்யா. வெள்ளம் அது சடைமேல் கரந்தான் பிறவார் புறங்கள் 3 கொல்ல எரி மடுத்தான் குறைவின்றி உரை கோயில் அல்லல் விழல் கழனி அழகார் விரை தாமரை மேலண்ணம் புல்லம் புள்ளிலம் வைகி எழும்புகலி பதிதானே புள்ளினம் வைகி எழும் புகழி பதிதானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பிறபார் புறம் 3 கொள்ள எரிமடுத்தான் என்று சொல்லி முப்புறமாவது மும்மல காரியம் செய்கிறான் என்பதை மேம்படுத்துகிற பாடல். வாழ்க. சூடுமதி சடைமேல். நமச்சிவாய. சூடுமதி சடைமேல் கரும்பார் மலர் கொன்றை துன்ற நட்டம் ஆடும் அமர பிரான் அழகார் உமையோடும் உடன் வேடு பட நடந்த விகத்தன் குணம் பரவி தொண்டர் பாட இனி துறையும் புகழி பதியாமே வேடு பட நடந்த விகத்தன் குணம் பரவி தொண்டர்
பாட இனி துறையும் புகழி பதியாமே. நமச்சிவாய ஐயா, நன்றி. சூடு மதிசடை மேல் சுரும்பா மலர் கொன்றை என்று அவன் அந்த முடியிலே சந்திரசேகரனாக இருந்து கொன்றை மாலை அணிந்திருக்கிறான். அதுல இருக்கிற தேன்களை உண்பதற்காக வண்டுகள் பண்பாடுகின்றன என்று இயற்கை ரசித்த பாடல். வாழ்க. மைந்தனி சோலை சூழ். 6வது பாடல். 6வது பாடல் ஐயா. கணபதி ஐயா வாங்க ஐயா. 104 6வது பாடல். 1 104 6. சிவா சிதம்பரம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் சிவா சிவா சிவ சிவா சிவ சிவா 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 சிவா. மைந்த சிவா சிதம்பரம் நமச்சிவாயம். மைந்தனி சோலையில் வாய் மறுவாய் வரி பண்டினங்கள் வந்து நந்திரை பாட நடம் பயில்கின்ற நம்பன் இடம் அந்தீசை மந்திரத்தால் அடியார்கள் பரவியட விரும்பும் அமந்தீசை நாள் மறையோர் புகழி பதிதனே உந்தீசை நாள் மறையோர் புகழி பதிதனே. அந்திசை மந்திரத்தால் அடியார் பரவியேத்தும் புந்திசை நான்மறையோர் என்று அஞ்செழுத்தை ஓதுகிற அடியார்கள் அதிகமாக இருக்கிற இடம் சீர்காழி என்று புகழைப்பதியாகிய சீர்காழி என்கிறார். வாழ. மங்கையோர் கூறுகந்தான். நன்றிங்க. கணபதி ஐயா சைவம்.org எடுத்து பாடுறாரு. தான் ஆக்டிவ்ல தான் இருக்கேன் அப்படிங்கறதுனாலதான் அவரு சிவ 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 சிவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சில அடியார்கள் தேடுறதுக்கு எடுக்கும் போது சைலண்டா இருக்கனால சரி எடுக்கலையாட்டிருக்குது இல்லையாட்டிருக்குதுன்னு நாங்க அடுத்த அடியாரை கூப்பிடுறப்ப 2 பேர் சேர்ந்து பாடுற கிராசிங் வருது. கணபதி ஐயா அதை ஃபாலோ பண்றாரு பாருங்க அழகா. ஆக்டிவா இருக்குங்கிறதுக்காக சிவ 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 சிவன்னு சொல்லிக்கிட்டே தேடுறாரு. சைவத்துல போய் எடுத்துட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு நல்ல நெறியாக இருக்கிறது. அடியார் பெருமக்கள் இதை வெளிக்கொணரணும்னு அதாவது அவர் தேவாரத்தை மட்டும் தேடல, சிவத்தையும் சேர்த்து தேடுறாரு. வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றிங்க ஐயா. வாங்கய்யா வாங்க. முனிசாமி ஐயா வாங்கய்யா. முனிசாமி ஐயா வாங்க. 7வது பாடல். சிவாய நம. மங்கையோ கூறுகந்த மழுவாளன் வாசட மேல் திங்கள் கங்கை தனி கருந்த கரை கண்டன் கருதுமிடம் செங்கையல்வார் கழனி திகழும் புகழிதனை சென்று தம் அங்கையினால் தொழுவார் அவலம் அறியாரே செங்கையல்வார் கழனி திகழும் புகழிதனை சென்று தம் அங்கையினா தொழுவார் அவலம் அறியாரே. புகழிப்பதியை சென்று தொழ அவலமாகிய துன்பமில்லை என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுகிற பாடல். வாழ்க. வில்லிய நுண்ணிடையாள். 8வது பாடல். வாங்கய்யா. சதானந்தன் ஐயா வாங்கய்யா. 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். வில்லிய நுண்ணிடையால் உமையால் விருப்பண்ணவனும் நல்லிடம் என்றறியா நலியும் விரலரக்கண் பல்லொடு தோல் நெறிய விரலூன்ற பாடலுமே கைவாள் ஒல்லை அருள் புரிந்தானுரையும் புகழியதே ஒல்லை அருள்வாள் உரையும் புகழியதே. திருச்சிற்றம்பலம். அந்த அரக்கராகிய ராவணன் கையிலேயே அசைவதாக கெடுதல் செய்தாலும் பெருமானை நோக்கி பாடினான். பாடியதற்காக அவன் அருள் செய்தான். ஆனால் நாமும் பாடுவோம், நாமும் அருள் பெறலாம். வாழ்க வாழ்க.
அப்புறம் தாதலர் தாமரை மேலயனும் 9வது பாட்டு. வாங்கம்மா பரமேஸ்வரியம்மா, வாங்கம்மா. சிவாய நம. சிவாய நம ஐயா. சிவான். தாது அலர் தாமரை மேல் தாது அலர் தாமரை மேல் ஆயனும் திருமாலும் தேடி ஓதியும் காண்பரிய உமைகோன் உறையும் இடம் மாதவிவான் பகுளம் மலர்ந்தெங்கும் விரை தோய வாய்ந்த போது அலர் சோலைகள் சூழ் புகழி பதிதானே. பொது அலர் சோலைகள் சூழ் புகழி பதிதானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மாதவி மகுளம் முதலிய மலர்கள் பூக்கின்ற போதுகின்ற அலர்கின்ற மலர்ந்தும் மலராத நிலையில் இருக்கிற நிலையிலே அதை பெருமானிடத்திலே அர்ப்பணிக்கிற சோலைகள் சூழ்ந்த இடமாக புகழிப்பது இருக்கிறது என்று சொல்கிற பாடல். வாழ்க. வெந்துவர் மேனியின 10வது பாட்டு. அம்மா பரிமளா அம்மா, வாங்கம்மா. 10வது பாடல். சிவாய நம. வெந்துயர் மேனியினார் விரி கோவண நீதார் சொல்லும் அந்தர ஞானமெல்லாம் அவையோர் பொருள் என்னேல் வந்தெதிரும் புறமூன்றில் உரை கோயில் வாய்ந்த குந்தியினார் பயிலும் புகழி பதிதானே. வந்தெதிரும் புறமூன்றெறித்தான் உரை கோயில் வாய்ந்த குந்தியினார் பயிலும் புகழி பதிதானே. புகழி பதிதானே. பொந்தியினால் பயிலும் புகழிப்பதியாம் என்று பெருமானை புறத்திலே வணங்கப்பட்டால் அகத்திலே மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்ற அந்த கரணங்களாலும் வழிபட வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து வேதமோர் கீதமுனர். பணம் பார்க்குமா அம்மா, வாங்கம்மா. சிவாய நம. சிவாய நம ஐயா. வேதமோர் கீதம் உணர்வானவர் தொழு தேத்து மிகு வாச போதனை போல் மறை யோர் பயிலும் புகழி தன்னுள் நாதனை ஞான மிகு சம்பந்தன் தமிழ் மாலை நாவில் ஓத வல்லார் உலகில் ஒரு நோய் களைவாரே. ஓத வல்லார் உலகில் ஒரு நோய் களைவாரே. சிவாய் நம்மையா. ஞான சம்பந்தன் தமிழை ஓதினால் அதனாலே நம்முடைய நோய்கள் தீரும் என்று பதிக பலன் சொல்கிறார். வாழ்க. அடுத்து 105வது பதிகம் திருவாரூர். இதுவும் வியாழ குறிஞ்சியிலே இராப்பண் 5ஆக 45 நாளிலிருந்து 48 நாழிகை 48 நாழிகை. அதனால இரவு நள்ளிரவிலே 12லிருந்து 1:30 மணிக்குள்ள சௌராஷ்டிரா ராகத்துல பாடுகிற அமைந்திருக்கிறது. திருவாரூர் காஞ்சியினுடைய தென்கரையிலே 87வது தலமாக மயிலாடுதுறை நாகூர் நன்னிலம் நாகூர் பகுதியில் அது இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இங்க இருக்கிற சாமி புற்றிடங்கொண்டார், இறை கமலாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் 497. நன்றிங்க ஐயா. பெரிய புராண பாடல் 497. திருச்சிற்றம்பலம். சொற்பெருவேந்தரும் தோணி மூது தோன்றல் பின் காதல் தொடர தாமும் பொற்புகலூர் தோல சென்றடைந்தார் புகழி பிராணும் புரிந்த சிந்தை விட்குடி வீரட்டம் சென்று மேவி விடையவர் பாதம் பணிந்து போற்றி பற்பல 1000 தொண்டரோடும் பாடல நான் மறை பாடி போந்தார். திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் ஆயிரக்கணக்கான தொண்டர்களோடு இருந்து பாடிய பதிகம் என்று சொல்கிறார். பற்பல 1000 தொண்டரோடும் பாடிய பாடலன் நான் மறையன். திருச்சிற்றம்பலம். பாடலன் நான் மறையன்
படிபட்ட கோலத்தன் திங்கள் சூடலன் மூவிலைய சூலம் பலனேந்தி கூடலர் மூயிலும் எரி உண்ண கூரெறி கொண்டு எல்லி ஆடலன் ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானே ஆடலன் ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானே. திருவாரூருக்கு சிறப்பே ஆதிரை வழிபாடுதான். அதனால ஆடலன் ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானேன்னு பாடுற. நாளைக்கு சாயந்தரம் திருவாதிரை. வாழ்க. சோலையில் வண்டு வந்து. நன்றிங்க. அம்மா வாங்கம்மா, தமிழாட்சி அம்மா வாங்கம்மா, 2வது பாடல். சிவாயனமையா. சோலையில் வண்டினங்கள் சுரும்போடு இசை முரல சூழ்ந்த ஆலையின் வெண் புகை போர் முகில் தோயும் மாரூரில் பாலோடு நெய் தயிரும் பயின்றாடும் பரமேட்டி பாதம் காலையும் மாலையும் போர் பணிதல் கருமமே பாலோடு நெய் தயிரும் பயின்றாடும் பரமேற்றி பாதம் காலையும் மாலையும் போர் பணிதல் கருமமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமானுக்கு வழிபடக்கூடிய பொருளாக இருப்பது பாலோடு நெய் தயிர் என்ற 3 தான். தேவாரத்தை அந்த 3 தான் வருது. இவங்க சொல்ற பஞ்சகவியம் தேவாரத்துல இல்லை. அப்புறம் பெருமானே கப்படி அப்படி பாலோடு நெய் தயிர் எப்படி வழங்கணும்? காலையும் மாலையும் வழங்கணும். அப்போ ஏன் காலையில வணங்கணும்? காலையில் வணங்கினால் துன்பம் போகும், மாலையில் வணங்கினால் இன்பம் வரும். சொன்னது சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கச்சூர் கோயில்ல பாடுவார். மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்று விதி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலைகளையாய் கலை கண்டா மாலை மதியே மலைமேல் மருந்தே மழவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆலக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. அப்ப பெருமானை காலையிலே தொழுதால் துன்பம் போகும், மாலையிலே தொழுதால் இன்பம் வரும். இன்பமே வரும் துன்பமே துடைத்து என்பதற்கு அடையாளமான பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து உள்ளமோர் இச்சைவாய். பிரேமாமா வாங்கம்மா. சிவாயனமா. திருச்சிற்றம்பலம். உள்ளமோர் இச்சையினால் உகந்தே தீ தொழுமின் தொண்டீர் மெய்யே கள்ளம் ஒழிந்திடுமின் கரவாது இரு பொழுதும் வெள்ளம் ஓர்வார் சடை மேல் கடந்திட்ட வெள்ளேற்றான் மேய அல்லல் அகன் கழனி ஆரோர் அடைவோமே வெள்ளம் ஓர்வார் சடை மேல் கடந்திட்ட வெள்ளேற்றான் மேய அல்லல் அகன் கழனி ஆரோர் அடைவோமே. திருச்சிற்றம்பலங்கய்யா. வெள்ளமோர் வார்சடையான் என்று கங்காதரனாகவும் வெள்ளேறாகிய அறத்தை கொடியாகவும் ஊர்தியாகவும் பயன்படுத்த பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. வெந்துரு வெண்மழுவாள். வாங்கம்மா. உமா மகேஸ்வரியம்மா வாங்கம்மா. சிவாயனமா. திருச்சிற்றம்பலம். வெந்துரு வெண்மழுவாள் படையான் மணி மிரண்டான் அறையின் வெந்துரு வெண்மழுவாள் படையான் மணி மிரண்டான் அறையின் ஐந்தலை ஆடரவம் அசைத்தான் அணி ஆரோர் பைந்தளிர் கொண்டை அமர்ந்தார் பரமன் அடி பரவ பாவம் நைந்து அறம் வந்து அணையும் நாள்தோறும் நல்லனவே பைந்தளிர் கொண்டை அம்தார் பரமன் அடி பரவ பாவம் நைந்து அறம் அறம் வந்து அன்னையும் நாள்தோறும் நல்லனவே. பெருமானை பாடி பரவினால் பாவம் நைந்துரும், ஆனா நல்லன வந்து அடையும், நல்லன வந்து அணையுமேன்னு பாடுறார். வாழ்க. வீடு பிறப்பருள்.
வாங்கம்மா. வந்தவாசி செண்பகவல்லியம்மா வாங்கம்மா. அஞ்சாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். வீடு பிறப்பெளிதாமதனை வினவுதிரேல் வெய்ய காடிடமாக நின்று கனல் ஏந்தி கைவீசி ஆடும் அவிர்சடையானவன் மேய ஆரூரை சென்று பாடுதல் கைதொழுதல் பணிதல் கருமமே ஆடும் அவிர்சடையான் அவன் மேய ஆரூரை சென்று பாடுதல் கைதொழுதல் பணிதல் கருமமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆக வீடு பேரு அடைதல் எளிது. வீடு பேரு அடைதல் எளிதுன்னு சொல்றார். எப்படி எளிது? பாடுதல் கைதொழுதல். தனம் பெருமானை பாடி கைதொழுதால் வீடு பேரு எளிதாகும்னு உறுதி கொடுக்கிற பாடல். வாழ்க. கங்கையோர் வார்சடை மேல். அம்மா தேன்மொழியாலம்மா வாங்கம்மா. சிவாய நம்ம என்கிட்ட வரிகள் இல்லைங்க ஐயா. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. கேட்டுக்கிட்டே இருங்கம்மா. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அம்மா செந்தமிழ் செல்வி நீங்க வாங்கம்மா. சிவாய நம. சிவாய நமயா. நன்றி. கங்கையோர் வார்சடை மேல் கரத்தான் கிளி மழலை கெடில் மங்கையோர் கூருடையான் மறையான் மழுவேந்தும் அங்கையினாலடியே பரவி அவன் மேய அருள் தங்கையினால் தொழுவார் தடுமாற்று அறுப்பாரே. தங்கையினால் தொழுவார் தடுமாற்று அறுப்பாரே. நன்றி. அடிக்கடி நம்ம டென்ஷன் ஆயிடுச்சு சொல்றோம். அந்த டென்ஷன் என்ற ஒரு சொல்லுக்கு உண்மையான தமிழ் சொல் தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்தை அறுத்தல். தங்கையினால் தொழுவார் தடுமாற்றறுப்பாரே. பெருமானை கைதொழுதால் நம்முடைய தடுமாற்றம் போகும். அதான் டென்ஷன் குறையும். வாழ்க. பிரஷர் வராது. வாழ்க. அடுத்து நீரணி மேனியனாய். அம்மா பட்டமாலம்மா வாங்கம்மா. நீரணி மேனியனான் நிரம்பா மதிசூடி நீண்ட ஆரணி வாசடையான் ஆரோரினிதமர்ந்தான் சேரணி மாமலர் மேல் பிரமன் சிரமரித்த செங்கண் ஏரணி வெல் கொடியான் அவனின் பெருமானே. சிவாய நம. ஏரணிவெல் கொடியான் அவன் எம்பெருமானே என்று ஏறு என்று அறத்தின் அடையாளமாகத்திறான். அவன் எம்பெருமான் இருந்தால் நாமும் அறத்தின் வழியாக நடக்க வேண்டும். மனத்துக்கண் மாசிலராதல் அரைத்து அற என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. வள்ளியும் தோளுடையான். ஐயா ராஜா ஐயா ராணியம்மா வாங்கம்மா. 8வது பாடல் சேர்ந்து போனது. 9வது பாடலும் 10வது பாடலும் ராஜா ராணியம்மா வாங்கம்மா. சிவாய நம. 8வது பாட்டு செதஞ்சிருச்சுன்னு போட்டிருக்குங்க ஐயா. இல்லையா? ஃபுல்லா இருக்கையா? வள்ளியன் தோளுடையான் வளர் திங்கள் கண்ணி நான் வாய்த்த நல்லியல் நான் முகத்தோன் தலையில் நரவு ஏற்றான் அல்லியம் கோதை தன்னை ஆகத்தமர்தருளி அரூர் புல்லிய புண்ணியனை தொழுவாரும் புண்ணியரே புல்லிய புண்ணியனை தொழுவாரும் புண்ணியரே. திருவாரூர்ல இருக்க புற்றிடங்கொண்டாருக்கு அம்பாள் அல்லியங்கோதைன்னு பேரு. அல்லினா தாமரையை குறிக்கலவா? அல்லியங்கோதை தான் தமிழ் பெயர். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அதை கமலாம்பிகைன்னு மாத்தி வச்சிருக்காங்க. அதான் வைதிகத்தினுடைய வேலை. வாழ்க. வெந்துவர் ஆடையினர். செந்துவர் ஆடையனார் உடை விட்டு உழல்வர் சொன்ன இந்திர ஜாலம் ஒழுந்து இன்புற வேண்டு திரேல்
அந்த முயேயினும் அரணும் எரியுட்டியாரூர் தம் திறமாவுடையான் எம் தலைமையனே தம் திறமாவுடையேன் அவன் எம் தலைமையனே. திருச்சிற்றம்பலம். அந்தர மூஜையிலும் அரணம் எரியூட்டு என்று முப்புறம் எரித்தல் மூலமாக மும்மரம் செய்கிறான் என்ற நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. அடுத்து நல்ல புனல் புகழி. வாங்கய்யா கணபதி ஐயா வாங்கய்யா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாயனம் 1:105-11. சிவா திருச்சிற்றம்பலம். சிவசிவா. நல்ல புனர்புகளி தமிழ் ஞானே ஞான சம்பந்தம் நல்ல அல்லி மாமலர் கழனி ஆரூர் மந்தானி வல்லதோரிச்செய்தார் வழிபாடிவை 10 வாக்கே சொல்லுதல் கேட்டில் வல்லார் துன்பம் கொடுப்பாரே. ஐயா நான் கூப்பிடுவோம் ஐயா. இப்ப கணபதி ஐயா பாடிக்கிட்டு இருந்தாரு, குறுக்கால நீங்க வரீங்க. நல்ல புலர்புகளி தமிழான சம்பந்தன் நல்ல அல்லி மலர்களி ஆரூரமந்தானி வல்லதோரிச்செய்தார் வழிபாடி வைத்து வாக்கே சொல்லுத கேட்டில் வல்ல துன்பம் கொழைப்பாரே சொல்லுதல் கேட்ட வல்ல துன்பம் கொழைப்பாரே. சிவா திருச்சிற்றம்பலம். வல்லதோர் இச்சையினால் நமக்கு எப்படி முடியுமோ அப்படி பாடணும். இசையாதான் பாடினா, ராகமாதான் பாடினா, இந்த ராகம் தப்பு அந்த ராகம் தப்புலாம் கிடையாது, எப்படி ஒன்றாலும் பாடலாம் அப்படின்னு சொன்னவர் ஞான சம்பந்தர். வல்லதோர் இச்சையினால் செய்வதுதான் வழிபாடு. அதனாலே அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டியற்றுமானால் என்று சொல்லி இயன்றவர்கள் தமிழின் நேர்மை பேசி தாளம் வீணை பண்ணலாம். இயலாதவர்கள் என்ன பண்ணலாம்? கோழை மிடராக கவி கோளு மிளவாக ஏழை அடியார்கள் யாவை சொல்லும் ஈசன் உரையும் இடமென்றும் வல்லதோர் இச்சையினால் பாடலாம். வெறும் பாடுதான் செய்தா அதான் பாடினதான் புரியுமா? இல்ல. சொல்லல் வல்லார் கேட்டல் வல்லார், சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாரே. இயன்றவர்கள் பாடலாம். நேரம் இல்லை, இடம் கிடைக்கல, இப்ப பாட முடியலன்னா காதால கேட்கலாம். வாயால பாடினா ஒரு புண்ணியம், காதால கேட்டா 2 புண்ணியம். சொன்னது ஞான சம்பந்த பெருமான். சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாரே. நான் கேட்டாலும் புண்ணியம், சொன்னாலும் புண்ணியம். எது இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அமையுமோ அப்படி ஒருவர் பின்னால் ஒருவர் பாட வேண்டும். நும்பின் எம்மை நுழையப்பணியே என்பாரும். ஒருத்தர் பாடின்னு சொல்ல முன்னாடி போனா அது அசைவம், பின்னாடி போனதா செய்வோம். சொன்னது நம்முடைய அப்பர் பெருமான். மாதர்வரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். உணர்வு தான் முக்கியம். வெறும் உணவு மட்டும் செய்வான் இல்ல, உணர்வு தான் முக்கியம். ஒருவர் பாடும்போது அதை கேட்டு பின்னால இருந்து பாடுறதுதான் புண்ணியமை தவிர கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடி போனா அது அசைவமா மாறி போகும் என்று சொல்லி அடுத்து 106வது பதிகம் திரு ஊரல். இதுவும் வியாழக்குறிஞ்சி பண்ணாக இராப்பண் 5ஆக 45 நாளிலிருந்து 48.75 நாளைக்குள்ள நள்ளிரவிலே 24 மணி, நள்ளிரவு 12லிருந்து 1:30 மணிக்குள்ள சௌராஷ்டிர ராகத்திலே பாடக்கூடியது. இந்த திருவூரல் தொண்டை நாட்டினுடைய 12வது தலமாக காஞ்சிபுரம் அரக்கோணம் பாதையிலே உள்ளது. பெருமான் உமா மகேஸ்வரர், அம்பாள் மோகனவல்லி. இதற்கான பெரிய புராண பாடல் 1006வது பாட்டு. நன்றிங்கய்யா. பெரிய புராணம் 1006வது பாடல். திருச்சிற்றம்பலம்.
தொழுது பல முறை போற்றி சுரர் குருவு கிளைய முனி வலுவில் தவம் புரிந்தேத்த மண்ணினார்தமை மலர்ந்த பழுதில் செலும் தமிழ் மாலை பதிக இசை புனைந்தருளி முழுதும் அளித்தவர் அருளால் போந்தனர் முத்தமிழ் விரக. திருச்சிற்றம்பலம். தமிழ் மாலை பதிகம் பாடி முத்தமிழ் மழகர் இந்த திருவூரர் என்ற அந்த கோயிலுக்குள்ளே புகுந்தார் என்று சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். மாறில் அவுணர் அரணம் மால அவையாய ஓர் வெங்கணையாலன்று நேரழல் எய்த எங்கள் நிமலன் இடம் வினவில் தேரலிரும் பொழிலும் திகழ் செங்கயல் பாய்வயலும் சூழ்ந்த ஊரலமர்ந்த பிரான் ஒலியார் கடல் உள்குதுமே. ஊரலமர்ந்த பிரான் ஒலியார் கடல் உள்குதுமே. பெருமான் ஓசையாகவும் ஒலியாகவும் இருக்கிறான். ஒலியார் கடல் உள்குதுமே, ஓசை ஒலியலாம் ஆனாயினிய என்ற திருத்தாண்டகத்தை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க மத்த மத கரியை. அம்மா வாங்கம்மா. லலிதாம்மா பாலசுந்தரமையா இரண்டாவது மூன்றாவது பாடல் முறையாக திருச்சிட்டோம். ஐயா நமச்சிவாய. ஐயா மத்த மத கரியை மலையான் மகள் அஞ்ச அன்று கையால் மெத்த ஊரித்த எங்கள் விமலன் விரும்பும் இடம் கொத்த அலரும் பொழில் வயல் சேந்தொளிர் நீல நாளும் நயனம் கொத்தலரும் பொழில் சூழ வழியல் சேந்தொளிர் நீலம் நாளும் நயனும் ஒத்தலரும் கழனி திருவூரலை உள்குதுமே. ஒத்தலரும் கழனி திருவூரலை உள்குதுமே. நன்றி ஐயா. திருவூரல்ல பாலாறு ஓடுகிற இடம், அதனால அந்த பாலாத்தின் வளத்தினாலே அங்க நீல மலர்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் பெருமானுடைய நயனமாகி அந்த திருக்கண் நீல நயனம் போல இருக்குது என்று இயற்கையை பெருமானோடு ஒப்பிட்டு ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. ஏன மறிப்பினோடு சிவாய நம. ஐயா ஏன மறுப்பினொடும் எழிலா மையம் பூண்டழ கானன்றும் காணமர் மான்மரி கை கடவுள் கருதும் இடம் வானமதி தடவும் வல சோலைகள் சூழ்ந்தழகோர் நம்மை ஊனமறுத்த பிரான் திருவூரலை உள்குதுமே. வானமதி தடவும் வல சோலைகள் சூழ்ந்தழகாம் நம்மை ஊனம் மறுத்த பிரான் திருவூரலை உள்குதுமே. திருச்சிற்றம்பலம். வானமதி தடவும் வளர் சோலைகள், அந்த சோலைகள்ல மரங்கள்லாம் உயரமா வளர்ந்துக்குதான். எப்படி இருக்குன்னா வானத்தை மதியத்தை தொடலுக்கு உயர்ந்து வளர்ந்துருக்குதான். அந்த அளவுக்கு வளமான பூமி என்று நிலத்தின் வளத்தை பாடுகிறார். வாழ்க. நெய்யணி மூவிளைவேல். வாங்கயா பாண்டியிலிருந்து முனுசாமியா வாங்கயா. நெய்யணி மூவிளைவே நிறு வெண்மழுவும் அன்று அனலும் அன்று கையணி கொள்கையினான் கடவுளிடம் வினவில் மையணி கண்மடவார் பலர் வந்திருந்த மன்னி நம்மை உய்யும் வகை புரிந்தான் திருவூரலை உள்குதுமே. நன்றி ஐயா. ஐயா கேக்கலீங்க ஐயா, அதான் நான் பாடுனேன், வேற ஒண்ணும் இல்லையா. அதாவது தப்பு இல்லையா? அதாவது ஒருத்தர் பாடும்போது அடுத்த நம்ம பாடணுமான்ற ஆர்வத்தினால நம்ம சொல்றோம், தப்பு இல்லை. ஆனா அடுத்தவங்களுடைய மனசு அவங்க பாடின சொல்ல நம்ம குறுக்காத அவங்க மனசு வந்துட கூடாது இல்லையா? அதுக்காக சொன்னதா, வேற ஒண்ணும் இல்லை.
நாம் இன்பமடைய மட்டுமல்ல அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக சொன்ன சொல். வாழ்க வாழ்க. எது யாரையும் குறை சொல்றதில்லை, உண்மையை சொல்றோம், அவ்வளவுதான். சரிங்களா? தப்பா எடுத்துக்க வேண்டாம். வாழ்க. இப்ப இங்க நம்மை உய்யும் வகை புரிந்தான். எது நம்மை உய்விக்கும்? ஓங்காரம் தான் உய்விக்கும். திருவாசகத்துல ஆரம்பிக்க சொல்ல மணிவாசகர் சொன்னார், உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமையா. உய்தல் என்று சொன்னாலே ஓங்கார நினைவு வரணும். நினைவுபடுத்தவர் மணிவாசக பெருமான். உய்ய ஓங்காரமாய் உய்விக்கும் பெருமான் சொன்ன மணிவாசக பெருமான் முடிக்கும் போது அதே மாதிரி சொல்லுவார். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழுருவி உய்யுநெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை. அப்ப உய்தல் என்று சொன்னாலே நாம் ஓங்காரத்தை நினைக்க வேண்டும். அந்த ஓங்காரம் நம்மை உய்விக்கும். அகரம் உகரம் மகரம். அகரமாவது பதி, மகரமாவது பாசம், உகரமாவது உயிர். ஆக பதி பசு பாசம் என்ற முப்பொருள் சொல்கிற அந்த ஓங்காரம் நம்மை உய்விக்கும் என்ற வகையில உயர்ந்த சித்தாந்த கருத்துக்களை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து எண்டிசையோர் மகிழன். ஐயா வாங்க. சதானந்தன் ஐயா வாங்க. 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். எண்டிசையோர் மகிழ எழில் மாலையும் போனகமும் பண்டு சண்டி தொழ அளித்தான் அவன் தாழும் இடம் வினவில் கொண்டல்கள் தங்கும் கொளிர் பொய்கைகள் சூழ்ந்த நஞ்சை உண்டபிரானமரும் திருவுரலை உள்குதுமே கொண்டகள் தங்கும் குளிர் பொய்கைகள் சூழ்ந்த நஞ்சை உண்டபிரானமரும் திருவுரலை உள்குதுமே. திருச்சிற்றம்பலம். சண்டி தொழ அளித்தான் என்று சண்டீசர பெருமான் நினைவு கூர்ந்து அவனுக்கு எண்திசையோர் மகிழ எழில் மாலையும் போனகமும் தந்தான். அண்டர்விரானும் தொண்டர் தமக்கு அதிவனாக்கு அனைத்து நாம் உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனுமாம் பதந்தந்தோம் என்ற சேக்கிழார் பாடின பாட்டு இந்த பாடல்ல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கருத்த மனத்தினுடன் 6வது பாட்டு. ஐயா 6, 7 செறிந்து இருக்குன்னு இருக்குங்கய்யா. இது 7வது பாடல் இருக்குங்களா ஐயா? வரிசையா இருக்கு. அதுல கருத்த மனத்தினுடன் வந்து 6வது பாட்டு. 7வது பாட்டு நீரின் மிசை துயின்றோன்னு இருக்குது. சரிங்க. 8வது பாட்டு பொன்னியல் சிவத்த. வரிசையா தான் இருக்குதுல்ல? 8 தாங்க இருக்குது. நீரின் இசை 9 வருதுங்க. அப்படியா? நடுவில் ஒரு பாட்டு 2 பாட்டு இல்லைங்க. 2 பாட்டு இல்ல. 6, 7 செயல்கள் செறிந்து போயின்னு இருக்குங்க. ஆமா, இதுல 9 பாட்டு தான் இருக்கு. நடுவில் ஒரு 2 பாட்டு இருந்துச்சு. கருத்த மனத்தினோடும் 8வது பாடல். அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. சிவாய நம. அது ராவணனை பத்தி சொல்லி இருக்கனால 6, 7 மிஸ்ஸிங். 8வது பாட்டு. சிவாய நம ஐயா. கருத்த மனத்தினோடும் கடுங்காலன் வந்து எய்தலும் கலங்கி மறுகுருமானிக்கு அருள மகிழ்ந்தான் இடம் வினவில் செருத்து எழுவாளரக்கண் சிரம் தோளும் மெய்யும் நெறிய அன்று பொறுத்து அருள் செய்த பிரான் திருவூரலை உள்குதுமே செருத்தெழுவாளரக்கண் சிரம் தோளும் மெய்யும் நெறிய அன்று ஒரு தருள் செய்த பிரான் திருவூரலை உள்குதுமே. இந்த பாடல ரெண்டு செய்தி சொல்றார். ஒண்ணு மார்க்கண்டேன், இன்னொரு ராவணன். மார்க்கண்டேன் என்ன செய்தான்? பெருமானிடத்திலே போய் காலன் வருகிறான் என்று சரணடைந்தான். சரணடைந்த அவனுக்கு காலனை காலால் உதைத்து அருள் செய்தான். ராவணன் என்ன பண்ணா? இலங்கை அசைச்சான். அதனாலே அவனை ஒருத்தான். ஆக அருளும் புரிவான், ஒருக்கவும் செய்வான். அது அவனுடைய செயல் அல்ல, நாம் நடக்கிற நடத்தையை பொறுத்தது. நாம் பெருமானை சரணடைந்தால் நமக்கு அருள் கிடைக்கும். நாம் ஆணவத்தோடு தெரிந்தால் அதற்கான பலனையும் அவன் தருகிறான் என்ற வழியிலே அமைந்த
பாடல். வாழ்க வாழ்க. நீரின் மிசை துயின்றோன். அம்மா பரிமளா அம்மா வாங்கம்மா. 9வது பாடல். நீரின் இசை துயின்றோ நீரை நான் முகனும் அறியாதன்று ஏறும் வகை நிமிர்ந்தான் அவன் சேரும் இடம் வினவில் பாரின் இசை அடியார் பலர் வந்து இறைஞ்ச மகிழ்ந்தாகும் ஊரும் அரவசை தான் திருவூரலை உள்குதமே ஊரும் அரவசை தான் திருவூரலை உள்குதுமே. நீரின் மிசை துயின்றாரும் நான்மகரும் யான் எனது என்ற செருக்கின் அடையாளம். நாம் யான் எனது செருக்கினால் திகழ்ந்தால் அதற்கான தண்டனையை அவன் கொடுப்பான். நாம் பெருமானிடத்திலே போய் அடிபணிந்தால் அதற்கான அருளையும் கொடுப்பான். அதனால அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டியற்றும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. பொன்னியல் ஸ்ரீவரத்தன். வாங்கம்மா பணப்பாக்கம் உமா அம்மா வாங்கம்மா. 10வது பாடல். சிவாய நம்ம ஐயா. நீயல் சீவரத்தார் பொடி தட்டையர் மோட்மணர் குண்டர் என்னும் இவர் கருளா ஈசனிடம் வினவில் தென்னவண்டினங்கள் சிறியார் பொழில் சூழ்ந்தழகார் தன்னை உண்ண வினை கெடுப்பான் திருவூரலை உள்குதுமே உண்ண வினை கெடுப்பான் திருவூரலை உள்குதுமே. சிவாய நம்ம ஐயா. எதை செய்தாலும் பெருமானுடைய எண்ணத்தோடு உன்ன வினை கெடுப்பான். நாம் பெருமானை நினைத்து அந்த எந்த செயலை செய்தாலும் பெருமான் நினைவோடு செய்தால் அவன் ஆட்டுவிக்கிறான், நாம் ஆடுகிறோம். ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஆர் ஒருவர் அடங்காதே என்ற நினைப்போடு செய்தால் வினை போகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த கடைசி பாட்டு கோடல் இரும் புறவில். வாங்கம்மா வேலர்ச்சியம்மா. இறுதி பாடல் பாடுங்கம்மா வேலர்ச்சியம்மா. சிவாய் நமங்க ஐயா. கோடல் இரும் புறவில் கொடி மாட கொச்சையர் மண்மெச்ச ஓடு புனல் சடை மேல் கரந்தான் திருவூரல் நாடல் அரும்புகழான் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன நல்ல பாடல்கள் 10 வல்லார் பரலோகத்திருப்பாரே நல்ல பாடல்கள் 10 வல்லார் பரலோகத்திருப்பாரே. திருச்சிற்றம்பலம். பாடல் பாடினா அருள் புரிவான்னா அவன் பாட்டு நல்ல பாட்டா இருக்கணும். நல்ல பாடல் வல்லார்க்கு பரலோகம். ஆக திருமுறை விட்டுட்டு வேற எதனா தேவையில்லாத பாட்டெல்லாம் பாடினா என்ன பண்ணும்? பரலோகத்துக்கு எதிரான நரகலோகம் தான் கிடைக்கணும் சொல்லாத மாதிரி சொல்றாரு. வாழ்க வாழ்க. அடுத்து அதோட முடிச்சிடலாமா? நாளைக்கு இன்னொரு பதிவு முடிச்சிடலாமையா? முடிச்சிடலையா? 6:10 ஆயிடுச்சுங்கய்யா. சரி. அம்மா சித்ராமா பொண்ணு சொல் பாட சொல்லிடலாம். சிவாய நம்ம. சரிம்மா நன்றிம்மா. லலிதாம்மா வாங்கம்மா. நீங்க பொண்ணு சொல் பாடிடுங்கம்மா. நமச்சிவாய ஐயா. சீரார் சிவா பாடட்டுங்களா? பாடட்டா ஐயா? திருப்பொன்னு சொல். சீரார் பவலங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணான் அறிய நாள் மலத்தார் நாயடியேற்கு ஊரக தந்தருளும் உத்தர கோச மங்கை ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போராவே கண்மடவே பொன்னுசலாடாமோ பொன்னுசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருப்பள்ளி நிகழ்ச்சி ஆரம்பிக்க சொல்ல திருப்பள்ளி வச்சு நிகழ்ச்சி முடிய சொல்ல பொன்னூசலம் பாடுறது யார் பாடுறான்னு முக்கியம் இல்லை, எதற்காக பாடுகிறோம் தான் முக்கியம். திருமுறை என்பது ஒரு கோயில். அந்த திருக்கோயிலுக்குள்ளே நுழைகிற போது
பள்ளி எழுச்சி என்று பெருமானை நம்முடைய உணர்விலே எழுப்பிக் கொண்டு இந்த திருமுறை கோயிலுக்குள்ளே நுழைதல். அதே மாதிரி முடிக்கும் போது பொன்னூசல் பாடி பெருமான் நம் உள்ளத்திலே தங்கியிருக்க வேண்டும் என்று பொன்னூசல் பாடல் என்ற வகையில திருக்கோயில் வழிபாடு மாதிரி இந்த நிகழ்ச்சி அமைத்திருப்பதனால அந்த உணர்வோடு பாட வேண்டும். அதனால யார் பாடுறாங்க முக்கியம் இல்லை, யார் பாடினாலும் பாடுறது ஒரு புண்ணியம்னா கேட்கறது 2 புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம், பாடினாலும் புண்ணியம். அதனால பெருமா கோயிலுக்குள்ளே நுழைகிற போது பள்ளி எழுச்சி, வெளியில வருகிற போது பொன்னூசல் என்ற வகையில இந்த நிகழ்ச்சி. வாழ்க வாழ்க. ஐயா, அரக்கோணம் தக்கோலம் சாலையில சொன்னீங்கல்ல, அந்த ஊர் பேரை இப்ப தற்போதைய பேரை கொஞ்சம் சொல்லிடுங்க எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. தக்கோலம்னு பேரு, திருவூரெல்லாம் இருக்கு, அது தக்கோலம்னு தான் பேரு. அதுக்காக தான் நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க, அதுக்காக தான் சொல்ல சொன்னாங்க. சரி, திருவூரம் என்பது தக்கோலம், திருவிற்கோலம் என்பது கூவம். சரிங்களா? இப்ப போய் திருவூரல்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. இப்ப ஐயா சொன்ன மாதிரி தக்கோலம்னு சொன்னா தெரியும். வாழ்க வாழ்க. நினைவுபடுத்த நன்றியா, வணக்கம். நன்றி நன்றி. சரி, அரகோணத்துக்கிட்ட போய் திருவூரம் எங்க கேட்டா யாருக்கும் தெரியாது. அதனால தக்கோலம்னு சொல்லணும், ஊர் பேரை மாத்தி வச்சிருக்காங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அதே மாதிரி திருவிற்கோலம் பக்கத்துல ஒரு தலை இருக்கு, அங்க கூட போய் கூவம்னு கேட்டா தெரியுமா, திருவிற்கோலம்னு கேட்டா தெரியாது. இது ரெண்டுமே அப்படிதான் இருக்கும். திருவிற்கோலமும் திருவூரலும் கூவம் என்றும் தக்கோலம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்பொழுது தற்போது. வாழ்க வாழ்க. ஐயா சிவா நம்மையா, இந்த ஆலக்கோயில் தச்சூர்ன்றாங்களே, அது எங்க ஐயா இருக்கு? தச்சூர் ஆலக்கோயில் அந்த இது சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு முன்னாடி அந்த இது இருக்குங்களா, சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே கேட்டு அதுல மேற்க 2 கிலோமீட்டர்ல இருக்கியா கச்சூர் ஆலக்கோயில். பெருமான் இது இறந்து கொடுத்த இடம். இன்னைக்கு அந்த திருவிழா நடக்குதுங்க ஐயா இந்த ஊர்ல. இன்னைக்கு விருந்திட்ட விழா நடக்குது அங்க. நான் கூடுவாஞ்சேரி போயிருக்கேன். அது சரியான, அதாவது சிங்கப்பெருமா கோயில் சொன்னீங்க, அது எனக்கு சரியான இடம் தெரியல, அதுக்காக கேட்டம்மா. புரிஞ்சுக்கிட்டம்மா. காட்டாக்குளத்தூர், அதுக்கப்புறம் சிங்கப்பெருமா கோயில், சிங்கப்பெருமாள் கோயில்ல இறங்கிட்டு அங்க இருந்து உள்ள போனீங்கன்னா கச்சூர் ஆலக்கோயில். ஆமாங்க ஐயா, போதும் ஐயா, உரகடன் வழியா போகுது. ரயில்வே கேட்ட ஒட்டின மாதிரி உள்ள 2 கிலோமீட்டர் உள்ள இருக்கும். சரிங்க ஐயா, சரிங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இன்னைக்கு காலைல 8:30 மணிக்கு திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அங்க கச்சேரி பண்றாருங்க ஐயா. சரி சரி. அதுதான் காலையில அந்த பாட்டு சொன்னேன், அந்த நாம் சொன்ன பாட்டு அந்த திருக்கச்சூர் பாட்டு தான். மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்று எதை செய்தாய், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டா, மாலை மதியே மலை மேல் மருந்தே வரவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலக்கழறி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. காலையில் எழுந்து தொழுதால் துன்பம் போகும், மாலையிலே தொழுதால் இன்பம் வரும் என்று சொல்கிற சுந்தரமூர்த்தி நாயர் பாடல். பாடல் பெற்றதால மேல இருக்கிற மலை மேல இருக்கிற சாமி தான் பாடல் பெற்றது. கீழே இருக்கிறது பின்னாடி வந்த கோயில். வாழ்க்கை வாழ்க்கை. கீழே ஒரு சிவன் கோயில் இருக்கு, அது பின்னாடியே கட்டப்பட்டது. மேல இருக்கிறதா அப்ப சுந்தரர் பாடிய தலம். வாழ்க. அங்கதான் அந்த விருந்திட்ட இது நடக்கும், மேல மலை மேல தான் நடக்கும். வாழ்க வாழ்க. நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலில் தினந்தோறும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார் பிரபுக்களின் திருவடிகளை இருகரம் கூப்பி வணங்கி மீண்டும் இன்று இரவு 9:50க்கு திருத்தொண்ட தொகையுடன் இனிதே தூங்குவோம். நன்றி. விடைபெறும் முன் வாழ்த்த ஐயா ராஜா ஐயா ராணியம்மா இருவரும் இணைந்து பாடுங்கம்மா. சிவாய நம. யாரும் கேளுங்க, என்எஸ் கேக்குறாங்க. ஒன்னும் இல்லையா, சதானந்தன் ஐயா மைக் ஆன் ஆஃப் பண்ணாத பேசிட்டு இருக்காருங்க வீட்டுல, வேற ஒண்ணும் இல்லையா. சிவாய நம. ஐயா ராஜா ஐயா ராணியம்மா பாடுங்கம்மா. சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல கருமல வளநக பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே.
ஆருடன் தடங்கள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிகள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்ச வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். வான்மிகில் வராது பெய்க வளவளம் சுரக்கம் மன்னன் கோல்முறை அருள் செய்ய குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேலி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சிய கம்பனே. உலகெல்லாம் உழந்து ஓதற்கரியவன் நிலவிலாவிய நிர்மலவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான். வாழ்க அந்த வானவராயினும் வீழ்க தன் புகழ் வேந்தனும் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய நம. நன்றிங்கய்யா. நிறைவுபடுவாங்க. நன்றி. இரவு சந்திப்பையா. நன்றிங்க. நன்றிங்க. சிவாய நம.